ஒரு அரசியல் ரீதியான ஆக்டிவிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே. சரி, சினிமாவுக்கு அவர் இருந்த சினிமா, அது அவங்க அப்பாவை வாழ வச்ச சினிமா. சட்டம் ஒரு இருட்டரையா இந்த படம், ஒரு படம் நான் சிகப்பு மனிதன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் வந்து ஆல் இண்டியா ஹிட் ஆச்சு. எல்லா படத்துலையும் எல்லாத்துலேயும் மாறி படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதன் பிறகு தான் அவர் 8000 சதுரடியில் வீடு கட்டினேன் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பாவிலிருந்து அவங்க அம்மா, அவங்க மாமா, இவங்க அத்தனை பேரையும் இவ்வளவு வசதியோட வாழ வச்ச சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதாவது செஞ்சுருக்காரா? எதுவும் கிடையாது. இது எதுவுமே செய்யாத ஒருத்தர் நீங்கள் 15 வயசுல வந்து 1ஆம் கிளாஸ் பாடத்தை சொல்லி கொடுத்தீங்கனாலே படிக்காத ஒரு பையனுக்கு கற்று தர முடியாது. 52 வயசுல வந்து நல்லது பண்ணுவார் நம்பிட்டு இருக்குது. இதெல்லாம் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோங்கிறேன். நம்புறாங்க அப்படின்னா நம்ம இங்க ஆண்டுட்டு இருந்த கட்சிகள் மேல ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம ஏத்துக்கணும் தானே? அதிருப்தி வேற, போர் அடிக்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிருப்தின்னு சொன்னா நீங்க அதிருப்திக்கு எதிரான என்ன நடவடிக்கை இருக்குது? இப்போ அதிருப்தினா எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி வராது. மேபி கரண்ட் கட் ஆச்சுன்னா பரவலா எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி வரும். மற்றபடி ஆசிரியர்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஆக ஒவ்வொரு தரப்பிற்கும் தேவை வேறு, பிரச்சனை வேறு. அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா ஒரு அதிருப்தி, பொதுப்படையான அதிருப்தி இருக்குன்னா பொதுப்படையான எதிர்ப்பு அங்கிருந்து வரணும். அந்த மாதிரி எதுவும் வரல. இங்கு நடந்திருப்பது என்னன்னா, எவ்வளவு நாள் போர் அடிக்குது மூஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்தது. இது ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு அப்ப ரத்தன் பண்ணிட்டு தான் வருவார். வேற என்ன பண்ணுவீங்க? நீங்க அமுதா மாதிரியான ஆட்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டுடுறாங்க. ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணவர்கள் இனி யாரை அவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. இப்போ பார்க்குறேன் சென்ட்ரல் மெட்ரோவில் பார்த்தா அந்த புத்தக பூங்கா ஒன்று இருக்குது. புத்தக பூங்காவில் பாதி ஷெல்ஃபை காலி பண்ணிட்டு இருக்காங்க நேற்று சாயங்காலம். இன்னைக்கு போனால் தான் தெரியும் மிச்சம் மீதி இருக்கான்னு. எதை நிறுத்துவாங்க? இதை போல மூஞ்சை மட்டும் காட்டி அரசியல் பண்ணவர்கள் இது வரைக்கும் வரலாற்றில் நாட்டை நாசம் பண்ணதான் ரெக்கார்டில் இருக்குது. ஜெயலலிதா என்னென்னலாம் செஞ்சாங்க? 91, 96 ஜெயலலிதா ஆட்சியை பாருங்கள். ஜெயலலிதா ஆட்சி அது ஜெயலலிதா முகத்துக்காக வந்ததில்லை. ஆனாலும் அந்த ஆட்சியில் இந்த ஒரு நபரை மட்டும் திருப்திப்படுத்துகிற ஆட்சி எவ்வளவு கொடூரமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு தினசரி சாட்சிகள் உண்டு.